வணக்கம். உங்கள் கண் ரவிவர்மன். வாய் வறட்சி, அதாவது ட்ரை மவுத், இதை பெருசுபடுத்தக்கூடாது. இதனை குணமாக்கும் வர்ம சிகிச்சை, இதை நான் பார்ப்போம். பொதுவாக இந்த வாய் வறட்சி வரத்துக்கு ஒரு சில காரணங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த வர்ம சிகிச்சைக்கு போயிடலாமா? 1, மருந்துகள் அதிகமாக உட்கொள்வதால் தான். 2, உடலில் நீர் சக்தி குறைஞ்சிருக்குன்னு பொருள். இதுதான் நம்ம ட்ரீட்மெண்ட்டு கொடுக்க போகிறோம். இதுக்கு தான் நம்ம வர்ம சிகிச்சை கொடுக்க போகிறோம். இரவில் தூங்கும்போது வாய் வழியாக சுவாசத்தை பண்ணுறது தான். நீரிழிவு நோயும் ஒரு முக்கிய காரணம் தான். மன அழுத்தம் முக்கிய காரணங்க. யாருக்கெல்லாம் வாய் வறட்சியாக இருக்கோ அவங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்குன்னு பொருள். மன அழுத்தத்திலிருந்து மீண்டு வரணும். இன்னொரு காரணம், போதைப் பொருள் பயன்படுத்துறவங்களுக்கு கூட இந்த வாய் வறட்சி வந்துடும். ட்ரை மவுத், வாயில் புண்ணு, ஹீட் பாடி, கல்லீரல் பித்தப்பையில் ஒரு குறைபாடு வந்திருக்கும். இதனாலையும் இந்த வாய் பகுதி ட்ரையாக இருக்கும். இதனால் இந்த வாய்க்குள்ள போதுமான அளவு உமிழ்நீர் சுரக்கிறது குறைஞ்சிருக்கும். நமக்கு தேவை இவ்வளோ உமிழ்நீர் சுரக்கணும் தானே, அது குறைஞ்சிருக்கும். இதனால் இந்த வாய் வறட்சி இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போது வாயில் இருக்க வறட்சியினுடைய அறிகுறிகள் பார்ப்போமா? 1, வாயில் பிசு பிசுப்பு இருக்கும். அது அந்த வறட்சி, அதான் வறட்சின்றது. அதே மாதிரி தடித்து, அதாவது உமிழ்நீர் தடிமனாக இருக்கும். அதிகப்படியமாக துர்நாற்றம் இருக்கும் வாயில். என்ன தான் சுவை போட்டாலும் சரி, என்ன தான் செஞ்சாலும் சரி, துர்நாற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும் வாய் பகுதியில். இதுதான் அந்த வாய் வறட்சியினுடைய அறிகுறிகள். வாய் உலர்ந்து இருக்கும். எப்பவுமே இந்த உதடெல்லாம் வெடிப்பு அதிகமாக இருக்கும். இதெல்லாம் அறிகுறிகள். இந்த வாய் ஓரத்தில் தோல் பொழந்து அப்படியே வந்துட்டுருக்கும். அதுக்கு ரத்தம் வரும். இந்த உதட்டில் புண்ணு வந்துட்டுருக்கும். நாக்கில் புண்ணு வரும். இதெல்லாம் அந்த வாய் வறட்சியினுடைய அறிகுறிகள். கடைசியாக ஒரு அறிகுறி சொல்கிறேன் பாருங்களா. இரவு படுத்து தூங்கும்போது தாகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். தண்ணீர் தாகமாக இருக்கும். அதெல்லாம் அந்த வாய் வறட்சியினுடைய அறிகுறிகள். சரி, இப்போ நேராக சிகிச்சைக்கு போயிடலாமா? நம்பர் 1, காலையில் எழுந்த உடனே ஒரு 10 ml நல்லெண்ணெய், நல்ல எண்ணெய் 10 ml எடுத்து வாயில் கொட்டி 20 நிமிஷம் ஆயில் புல்லிங், அது பேர், வாயில் கொப்பளிக்கணும். அப்படின்னு கொப்பளிச்சுட்டே இருக்கணும். எவ்வளோ நேரம் தரீங்களா? 20 நிமிடம், விடவே கூடாது. அந்த 20 நிமிடம் கழித்த பிறகு அந்த எண்ணெய், எச்சில் அனைத்தையுமே கீழே துப்பிடணும். இது விடாமல் செய்யணும். எத்தனை நாட்கள் தெரியுங்களா? 20 நாட்கள். காது இருக்குல்ல, காதுடைய கீழ்ப்பகுதி, பின்பக்கத்தில் ஒரு பள்ளம் இருக்கு பாருங்களா. இதுதான் அந்த பள்ளம் தான். அதே மாதிரி இந்த பக்கம் பின்பக்கம் ஒரு பள்ளம் இருக்குங்களா. இந்த பள்ளம் தான் பெருவரது பள்ளம். இந்த பள்ளத்தில் சுட்டு வரல 2 வச்சுட்டு மெதுவாக அழுத்தி விடணும் காதில். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அப்படின்னு சொல்லிட்டு 2 நிமிடம் அழுத்தி விடணும். இது அளவாடி வர்ம பிராண யோகா. இதை அப்படியே அழுத்தி விடும்போது உமிழ்நீர் சுரப்பினுடைய தடைகள் நீக்கி உமிழ்நீர் சுரக்க ஏற்பாடு செய்யணும். அவ்வளோதான். அப்போ உமிழ்நீர் சுரப்பிகள் சீராக சுரக்கும் போது உடலுடைய அந்த நச்சுக்கெல்லாம் வெளியேறும். செரிமானம் சீராக நடக்கும். அப்போ செரிமானம் சீராக நடக்கும்போது வயிற்றுப்பகுதி ஜீரணம் சீராக நடக்கும். வயிற்றுப்பகுதி ஜீரணம் சீராக நடக்கும்போது துர்நாற்றம் என்பது வீசாது வாய். அப்போ துர்நாற்றம் ஒன்று வீசலைன்னா அப்போ என்னாகும்? ட்ரை ஆகாது இல்லை? அவ்வளோதான் விஷயம். இந்த வர்மத்துக்கு சப்போர்ட் பண்ணுற இன்னொரு வர்மத்தை சொல்லிடுறேனே. இப்போது கழுத்தில் தூக்கணும்னா இங்கே ஒரு மேடான பகுதி இருக்கா, இது கீழே ஒரு பள்ளம் ஸ்டார்ட் ஆகுதா பாருங்களா. இது முன்னாக்கு தள்ளி வர்மம்னு பேருங்க. இந்த பள்ளம், இந்த பள்ளத்தில் விரலை மட்டும் வச்சா போதும். கண்ணை மூட்டிட்டு கவனித்தா போதும். 2 நிமிஷம் தாங்க. கை எடுத்துடணும், அவ்வளோதான். முன்னாக்கு தள்ளி வர்ம பிராணயோகா. இது என்ன செய்யுறீங்களா, அந்த ட்ரை மவுத்தை சரி பண்ணி நாக்குக்கு சுவையை உண்டாக்கும். அப்போ நாக்குக்கு சுவை வந்துட்டாலே அப்போ ஏதோ ஒன்று கேட்கும் தானே, சாப்பிடுன்னு சொல்லும் தானே. அப்போ சாப்பிட சொல்லும்போது உமிழ்நீர் தானாக சுரக்க ஆரம்பிக்கும்.
அப்போ உமிழ்நீர் தானாக சுரக்க ஆரம்பிக்கும் போது ட்ரை நம்ம விட்டு விலகும். இதுதான் கான்செப்ட். இன்னொன்று ஒட்டு வர்மம்னு வரணும் சொல்லுவோம், 3வது வர்மம். இங்கே பாருங்களா, இங்கே வச்சுட்டுனா இந்த சின் பகுதியுடைய கீழ்ப்பகுதி மையத்தில் அவ்வளோதாங்க. சுட்டு வர வச்சு பாருங்க, அவ்வளோதாங்க. அப்படியே வச்சுட்டு கண்ணை மூடிட்டு ஒரு 2 நிமிடம் கண்ணை மூடிட்டு ஒரு 2 நிமிடம் அப்படியே கவனிச்சா போதும். இது நாக்குவாதத்தை சீர் பண்ணும். இன்னொன்று சொல்லட்டுமா, நம்ம கவனிக்க வேண்டியது ஏப்பம். ஏப்பத்துக்கு மரியாதை தரணும். சாப்பிட்டே இருக்குங்க, சாப்பிட்டே இருக்கும்போது சின்ன ஒரு ஏப்பம் வரும். அது கொஞ்சம் சாதமாக இருந்தாலும் சரி, சின்ன உணவாக இருந்தாலும் சரி, அது நமக்கு சொந்தம் இல்லை. அந்த ஏப்பம் நம்மகிட்ட இண்டிகேட் பண்ணுது, நீ போதும், இதுக்கு மேலே சாப்பிடாத, நிறுத்து அப்படின்னு சொல்லுது. அதை யார் ஒருத்தர் அந்த ஏப்பம் வரும்போது அதுக்கடுத்து உணவை சாப்பிடாமல் நிறுத்துகிறார்களோ அவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். அப்போ ட்ரை மவுத்து சீராகும். இன்னொரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். தண்ணி குடிக்கிறோம்ல, அதை கொஞ்சம் அதிகப்படுத்தணும். கடைசியாக ஒரு உணவு முறை சொல்கிறேன் பாருங்களா. கடிகார நேரத்துக்கு உணவளித்தால், அது என்ன கடிகார நேரம்? கடிகார நேரத்துக்கு யார் ஒருத்தர் உணவளித்தாலே பசி அவர்களுக்கு தெரியாது. காலை 8 மணிக்கு சாப்பிடுவேன், மதியம் 1 மணிக்கு சாப்பிடுவேன், இரவு 8 மணிக்கு சாப்பிடுவேன், ஃபிக்ஸ் பண்ணிட்டான் பார்த்தீங்களா? அவங்க பசியே தெரியாது. அவங்க பசி மறந்தவர்கள். யார் ஒருத்தர் பசியை மறக்கிறாங்களோ பசி அவர்களை மறந்துடும். அவர்களுக்கு அஜீரண கோளாறு ஏற்படும். பசித்து புசி, அவ்வளோதான், ஒரே வார்த்தை. அந்த கடிகார நேரத்துக்கு நம்ம உணவு அளிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த நேரத்துக்கு இந்த உடலானது அந்த உணவை புறக்கணிக்கிறது. அந்த புறக்கணிப்பது தான் வாய் வறட்சி, ட்ரை மவுத். இதை சொன்னது மட்டும் சரியாக செஞ்சோம்னா ஒரு 20 நாட்கள் தாங்க வாய் பிசு பிசுப்பு நம்ம விட்டு விலகும். வாயில் வறட்சி நம்ம விட்டு விலகும். வாய்ப்புண் நம்ம விட்டு விலகும். உதட்டில் தோல் உரித்தல் நம்ம விட்டு விலகும். வாய் துர்நாற்றம் நம்ம விட்டு விலகும். வெடிப்பு இருக்கும். அந்த வெடித்த உதடு சமநிலைக்கு வரும். வாயோட ஓரங்களில் தோல் பிளவுபட்டு இருக்கும், அது சீர் பண்ணும். இரவில் தாக உணர்வு பார்த்தீங்களா, அது சமநிலை வரும். பயன்படுத்துவோம், உடல் நலத்தை காப்போம். நம் நலம் நம் கையில். அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்.